அம்மாடி அம்மா கை பார்க்கும் தூக்கத்துல எந்த கூட கை நக்கும். அம்மா என்ன நீங்க என்ன கத்தியும் கையுமா கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு வந்து சனிக்கிழமைன்றதுனால மானம் பாக்கிறதுக்கு நல்லா மந்தார போகுது இருக்கு. சுட சுட செஞ்சு கொடுமா, சுட சுட ஜெயஸ்ரீ வந்து எனக்கு சொல்ல பண்ணின்னு இருக்கிறா. நீங்க லீவு தானம்மா, நாங்க எல்லாம் உட்காந்துங்கிற சரண்யாவும் கூட இருக்கிறா, எனக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுமான்னு சொல்லி தொல்லை பண்ணிக்கிறா. நம்ம என்ன செய்யறது, நானும் பச்சை மாவும் வாங்கி வச்சுக்கிறேன். சரி எது வாழ்க்கை மிளகாயும் இல்லை வீட்டில், நம்ம வீட்டில் இருக்கிறது தந்தை தானே செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வடை சுட்டு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன். வடையா? வடைன்னா வாழைப்பூ வடை சொல்லலாம்னு. வாழைப்பூ வடையா? ஆமா, அது என்ன சூப்பரா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இது வந்து நானும் சுட போறதுல சரண்யா ஜெயஸ்ரீ வந்து ஷேர் பண்ணி சுட போறோம். ரெண்டு பேருமே பேசின்னு சிரிச்சுன்னு சுட போறோம். சரண்யா அப்ப கத்துக்கணும், அதுக்கப்புறம் சமையல் செய்யலாம். சரண்யா செய்வா. நான் ஜெயஸ்ரீ வந்து நீ சுடுமான சொன்னதுக்கு நான் எல்லாம் சிறுவ பொறுமையா கத்துக்குமா, சரண்யா கத்துக்க சொல்லுமா, அவதான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அவனு கல்யாணம் பண்ணி போறோம், அவதான் எல்லா ட்ரைனிங் அவதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், அவளை கத்துக்க சொல்லணும்னு சொல்லினுக்கிறாங்க ரெண்டு பேரும். இவனுக்குள்ளே மாத்தி மாத்தி வந்து போட்டி போட்டுக்குன்னு சொல்லினுக்கிறாங்க. ஆனா நான் என்ன முடிவு பண்றேன், நீங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு செய்யுங்கம்மா, நான் ஜாலியாக இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு நான் ஆடு ஓட்டி போறேன்னு சொல்லிக்கிறேன். நான் அதுக்குள்ள நாம வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஹெல்ப் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வாழை பூ கொலை விட்டுது இல்லையா, அதுல பூ வந்து காயெல்லாம் காய்ச்சி வந்து பூ வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது, அது வந்து கொட்டுறதுக்குள்ளே அதை பறிச்சு சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருப்பானா அவங்க வந்து பொறுமையா செஞ்சுக்காங்க. இன்னைக்கு வந்து சரண்யா செய்யற வாழைப்பூவோட தான் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து இன்னைக்கு நான் தெரியல மானம் வராது அப்படியே மூடிக்கின்னு தூத்த வந்து பொச பொசன்னு அந்த பனி தூத்த மாரி போடும் சொல்லுவாங்களா, அது வந்து நாங்க என்ன சொல்லுவோம் கொசு தூத்த சொல்லுவோம். அந்த கொசு தூத்த தான் பேரண்ட்ஸ் போட்டுன்னு இருக்குது. சரி வாங்க, நான் இப்ப சரண்யா நான் படப்படனா பேசுறேன், எனக்கு இன்னும் படப்படன்னு பேசுற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல கொஞ்சம் ஸ்பீடா பேசுறீங்க, அவ்வளவுதான், நல்லாதான் இருக்கு. இவங்க தான் வந்து இன்னைக்கு எனக்கு மதியானம் ஸ்நாக்ஸ் ஆமா துண்டுறதுக்கு இவங்க எனக்கு மதியானத்துக்கு இவங்க தான் எனக்கு துண்டுறதுக்கு மதியானம் சுட சுட எதனா சாப்பிட்றதுக்கு சரண்யா ஜெயஸ்ரீ தான் எங்களுக்கு சுட்டு தரணுமே செஞ்சு தர போறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாய் பார்க்கலாம். சரி வாங்க, வாழைப்பூ புட்டு வந்துடணும். இவ்வளவு பெருசு எப்படி அறுப்பீங்க? இவ்வளவு பெருசு என் கை எட்டாது தான். இந்த குண்டான வந்து கீழே போட்டு இதுக்கு மேல நான் ஏறிட்டு வெட்டலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். இப்போ எட்டுமா? இப்பயும் எட்ட மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் இருக்கு, முயற்சி பண்ணி பார்க்கலாம். அம்மாடி உங்களால முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? வெற்றிகரமா சூப்பரா எடுத்துக்கணும். இது வந்து நம்ம சுத்தம் பண்ணி கொஞ்ச நேரம் அது குருவா அரிஞ்சு தண்ணியில ஊற வச்சு சுத்தம் பண்ணி செய்யலாம். சரி வாங்க. அம்மா அம்மா என்ன இது? இது வந்து நரம்பு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அரைமண் அரிஞ்சா வந்து அவ்வளவு தூரம் மையது பாரு எப்படி பாரு உடம்பு கெடுதல். இது வந்து சில ஒருத்தவங்க எடுத்துருவாங்க, சில ஒருத்தவங்க எடுக்க மாட்டாங்க, சில ஒருத்தவங்க எடுக்க மாட்டாங்க. நான் முக்கால்வாசி எடுக்க மாட்டேன். இது என்ன ஆயிடும், இது ஒன்றாவது எடுக்க மாட்டீங்க? நான் எடுக்க மாட்டேன். என் மாமியார் எடுக்க மாட்டாங்க. சரி நம்ம கிராமத்துல நல்லா தெரியும், இதனால எடுக்க மாட்டாங்க. டவுன் ஏரியா தேவை இது பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. இது ஒன்றும் ஆகாது. இது முத்தி போனது வந்து போட மாட்டாங்க, அப்படி முத்தாம இந்த மாதிரி இலசா இருக்கிறது வந்து இருந்துச்சுன்னா போடலாம். இது வந்து போட தேவையில்ல. உனக்கு போட தேவை சொல்ல நான் எடுத்துறேன், நீ சொன்னதுனால எடுக்கிறேன் நான். இதுமாரி அழகா நான் சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன், அரிஞ்சு கொடுத்துட்றேன். நீங்க வாழை சுட்டு கொடுங்க எனக்கு. சரி சரி சுத்தம் பண்ணுங்க, நாங்களும் கூட சேர்ந்து சுத்தம் பண்றோம். அந்த குர்த்தை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க போதும். ஓ அந்த குர்த்துக்கு தான் நீங்க வரீங்க. நம்ம 4 பேர் 3 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. சரி நான் அப்படிதான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த குருத்து ஆயும்போது மட்டும் கிட்ட வந்து எல்லாம் வந்து இன்ட்ரி ஆயிடுவாங்க. ஆனா எனக்கு உனக்கு கையில் எடுத்துக்கோங்க. சரண்யா நான் வாழைப்பூ தந்து அரிஞ்சு கிரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் தேவையான ரவுண்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், கழுவுத்துக்க கொஞ்சமா உப்பு பிடிச்சி போட்டுக்கிறேன். தேவையான மஞ்சள் பொடி கொஞ்சம் இது போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம கடலை பயிரை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் நான். ரெடியா? மூன்று நீங்க சுடுன்னு பார்த்து என்னையே சுட வச்சுருக்கீங்க பழகுதான். ஆமா அத்தமான ஆளு நீங்க. ஆனா எங்க ஒன்னு சுடுன்னு அப்படியே என்கிட்டே விட்டுறீங்க. சூடுங்க, அம்மா கை பார்க்கும் தூக்கத்துல எந்த கூட கை நக்கும். அம்மா நான் சுட ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மானு ராக மட்டும் தான் எடுக்கிறாங்க. நீ சரி சொல்லிட்டு கஷ்டம் என்ன கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்ல. ஹெல்ப் பண்ணீங்க பாருமா. கடலை பேர் 1/4 கிலோ வாங்கி ஊற வச்சு அரைச்சிட்டேன். இதுக்கு தேவையானது வந்து கொஞ்சோண்டு பச்சை மிளகாய்
வெங்காயம் தெரிஞ்சிருக்கும். வெங்காயம் போட தான் கூடாது, வெங்காயம் சேர்க்கக்கூடாது. ஆனால் கொஞ்சம் வாசனை டிஃப்ரெண்டாட்டும் கொஞ்சம் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டேன். ஒரு வாழைப்பூ அரிஞ்சு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒன்னா பேசிக்கலாம். சரியா? நீங்க செய்யுங்க, செஞ்சு இது பண்ணதோட செய்யறத பார்த்து கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிம்மா, நீ எப்படி சொன்னா நீ பார்த்து கத்துக்கிறா, நீ கத்துக்கணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேம்மா, வெங்காயமும் போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து வாழைப்பூ பூவும் சேர்த்துக்கிறேன். கனமா இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன்னா. சரி சரி. கனமா இருந்ததுன்னா மாவு கம்மியா இருந்ததுன்னா வந்து திரி திரியா போயிடும். திட்டமா சேர்த்து பெஞ்சிக்கலாம். ஆடுக்குட்டி வேற விட்டா மாட்டு ஃப்ரெண்ட்ஸ் திட்டமா பெஞ்சிக்கலாம்னா. மெயின் பாயிண்டே சேர்க்கல பாரு, உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு இருந்தா தான் ருசிக்குமே. நம்ம என்ன உப்பு சாப்பிட்டு பழக்கம் இல்லையா, உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு கொஞ்சம் சொல்லு. இதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுட அப்புறம் வந்து வடை சுட்டு எடுத்துக்கிற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலை தான். நான் சுட பார்த்து யாருன்னா கையை வைக்கிட்டேன், கை மேலே கரண்டியால போடுறேன் நான். யாருக்குன்னா சரண்யாவுக்கு மட்டுமே. வடை எனக்கு மட்டுமா? சரிம்மா சரிம்மா. வடை உனக்கு மட்டும் இல்ல, எடுத்தா உன் கையில நடிக்கிறேன். வடை சுட ஆரம்பிச்சிங்களா? சுட ஆரம்பிக்கிறேன். வடையும் சுற்றி 8 வடை போட்டிருக்காங்க ஒரு வானல்ல ஃப்ரெண்ட். ஆமா, எண்ணெய் வந்து 1 லிட்டர் எண்ணெய் தான் வாங்கிட்டு வந்தேன் கடையில இருந்து. அதெல்லாம் திட்டமா போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கும் வாழைப்பூ வடை சாப்பிட்றதுக்கு. ஆனா என்ன ட்விஸ்ட்னா, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் என்ன சுட வச்சு பத்தி அதுதான் அங்க இது ஹைலைட்டு. ஜெயா, என்ன வடை சாப்பிட போறீங்களா? சுட சுட சுட்டது ஒருத்தவங்க சாப்பிடுறவங்க, ஒருத்தவங்க சுட்ட ஒருத்தவங்க நாம சாப்பிட்றவங்க ஒருத்தவங்க, அந்த டைலாக் தானே? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குளிச்சுட்டு வந்த உடனே வந்து நல்லா சுட சுட வடை நல்லா சுட்டு வச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே என் கையும் சும்மா இல்லை, நானும் 4 எடுத்து இடைய வந்துட்டேன். சொல்லுங்க. அம்மா கைப்பட்டா நல்லா டேஸ்டா தான் இருக்கும். மொத பிச்சோன்னு மிளகா வருது எனக்கு. உள்ள நல்லா வெந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளேயும் வந்து நல்லா பூ மாதிரி நல்லா சூப்பராக வெந்துக்குது, கொஞ்சம் கூட மாவே இல்லாமல். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து மழை டைம் வந்து சுட சுட சாப்பிட்டா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குமோ அதை விட நல்லா சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வடை வந்து நம்ம நார்மல் டேயில் சுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுட்டு சாப்பிட்றது வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வீட்டில் வந்து நீங்களும் இந்த வடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். போயிட்டு வரேன். டாட்டா பாய்.